மீல் மேக்கரை சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கல்பாசி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை 1 பங்கு, புதினா இலை 2 பங்காக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய், 2 ஸ்பூன் அளவு நெய், கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஒரு கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஊற வச்சுருந்த சோயா பீன்ஸையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாங்க. நான் 2.5 டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். இதுக்கு 5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததும் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு அதில் அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட லெமன் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 4 விசில் போல் குக் பண்ணுங்கள். சுவையான புதினா சாதம் ரெடி. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுங்க. ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. தேங்க்யூ.